நிவேதா பெத்ராஜ் காதல் முதல் லக்ஷ்மி மேனன் சர்ச்சை வரை. தனது காதலரை அறிமுகப்படுத்திய நடிகை நிவேதா பெத்ராஜ் முதல் ஐடி ஊழியரை தாக்கிய சம்பவத்தில் நடிகை லக்ஷ்மி மேனன் மீதான வழக்கின் பின்னணி வரையிலும் பல்வேறு சினிமா செய்திகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். காதலரை அறிமுகப்படுத்திய நிவேதா பெத்ராஜ். தமிழில் கவனம் ஈர்க்கும் நடிகைகளுள் ஒருவராக நிவேதா பெத்ராஜ் இருந்து வருகிறார். ஒரு நாள் கூத்து படம் மூலம் அறிமுகமான அவர் பொதுவாக எம்என்எஸ் தங்கம், டிக் டிக் டிக், திமிரு பிடிச்சவன், சங்க தமிழன் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். தமிழ் தவிர தெலுங்கிலும் பல படங்களில் நடித்துள்ளார். நடிப்பு தவிர்த்து விளையாட்டிலும் நிவேதா பெத்ராஜ் ஆர்வம் கொண்டவராக அறியப்படுகிறார். பேட்மிண்டனில் மாநில அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதே போல ஃபார்முலா 1 கார் பந்தய பயிற்சிகளிலும் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில்தான் தனது காதலருடன் இருக்கும் புகைப்படத்தை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். மேலும் அந்த பதிவில் ஹார்ட்டின் எமோஜிகளையும் பதிவிட்டுள்ளார். ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நிவேதா பெத்ராஜின் காதலரின் பெயர் ரஜித் ஹிப்ராம். மாடலிங் துறையை சேர்ந்த இவர் தொழிலதிபராகவும் இருந்து வருகிறார். இருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதாகவும் சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாகி வருகிறது. இருப்பினும் இருவரும் அது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. 50 ஹீரோயின்கள் புறக்கணித்ததாக பாலா வேதனை. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் கலக்கப்போவது யாரு, குக் வித் கோமாளி போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமானவர் நடிகர் பாலா. இவர் நாயகனாக அறிமுகமாகும் படம் தான் காந்தி கண்ணாடி. வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி சிவகார்த்திகேயன் நடித்துள்ள மதராசி படத்துடன் திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த படம் உருவான விதம் குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பாலா, இந்த படத்துக்கான ஹீரோயின் தேர்வு எப்படி நடந்தது என்றால், அலுவலகத்தில் கதை கேட்டார்கள், நான் ஹாலில் காத்திருப்பேன், கதை நன்றாக இருக்கிறது, ஹீரோ யார் என்று கேட்பார்கள், பாலா என்று சொன்னதும் நான் பிறகு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். அது அவர்கள் மீதான தவறு கிடையாது. அப்படியே ஒவ்வொரு புறக்கணிப்பாக நடந்து கொண்டிருந்தது. இப்படியே 50 பேர் என்னை புறக்கணித்தனர். நானும் அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது. 51வது ஆளாக வந்தவர்தான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி. கதையை கேட்ட பிறகு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கண்டிப்பாக நான் பண்ணுகிறேன் என்று சொன்னார். எனக்கு தெரிந்த ரவிமோகன் கெனிஷா நிகழ்ச்சி. நடிகர் ரவிமோகன் ஸ்டுடியோஸ் என்ற பெயரில் சொந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். அதன் தொடக்க விழாவில் அவர் பேசியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விழா நடைபெறுவதற்கு முழு காரணம் கெனிஷா மட்டுமே. இதை முழுக்க முழுக்க எனக்காக மட்டுமே அவர் செய்தார். எனக்கு யாரும் அப்படி செய்ததே கிடையாது. ரவிமோகன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தின் பார்ட்னராகவும் அவர் இருக்கிறார். ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஓரிடத்தில் தடுமாறி நிற்கும் போது கடவுள் அப்போது ஒரு விஷயத்தை அவனுக்கு அனுப்பி வைப்பார். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம். அப்படி கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுதான் கெனிஷா. நான் யாரென்று என்னை உணர வைத்தது அவர்தான். இது போன்ற ஒருவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று உணர்வு பூர்வமாக பேசியிருந்தார். இந்த விழாவில் ரவிமோகனின் தோழியும் பாடகியுமான கெனிஷா பேசும்போது, இந்த வாய்ப்பை வழங்கிய ரவிமோகனுக்கு நன்றி, கடவுளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நான் நீண்ட காலமாக தனிமையில் இருந்தேன். இப்போது ரவி மூலம் நல்ல மனிதர்கள் கிடைத்துள்ளார்கள். ரவி பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் வாழ்க்கையில் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறார். அவருக்கு என்ன சோகம் இருந்தாலும் வலி இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் மற்றவரிடம் பழகுவார். ஆனால் யார் உங்களிடம் வந்தாலும், அவர் இருளில் இருந்தாலும் நீங்கள் அவர் வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றி விடுகிறீர்கள் ரவி. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதரும் உங்களுக்குள் இருக்கும் கடவுளை பார்க்க வேண்டும். அந்த கடவுளை நான் பார்த்து விட்டேன் என்று நெகிழ்ச்சியாக பேசினார். கடவுளை ஏமாற்ற முடியாது. ஆர்த்தி ரவி பதிவு. ஆர்த்தி ரவியின் இன்ஸ்டாகிராம் பதிவு ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில், கடவுளை ஏமாற்ற முடியாது, மற்றவர்களை ஏமாற்றி விடலாம், உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளலாம், ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியாது என்று பதிவிட்டிருந்தார்.
ரவி மோகன் தனது தோழி கெனிஷாவுடன் இணைந்து சொந்த தயாரிப்பு நிறுவனம் தொடங்கிய நேரத்தில் ஆர்த்தி ரவி வைத்திருந்த இந்த ஸ்டோரி சமூக வலைத்தளங்களில் வைரலானது. முன்னதாக நடிகர் ரவி மோகன் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதலித்து கடந்த 2009ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். பரஸ்பர ஒப்புதலுடன் தனது மனைவியை பிரிவதாக ரவி மோகன் அறிவித்திருந்தார். அதன் பின்னர் விவாகரத்துக்காக குடும்ப நல நீதிமன்றத்தை நாடியதும் நினைவு கூறத்தக்கது. நடிகை லக்ஷ்மி மீது வழக்கு பதிவு. நடந்தது என்ன? கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணியளவில் கொச்சியில் உள்ள ஒரு பாரில் நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்புக்கும் ஆலுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் தரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதனை அடுத்து அன்று இரவு எர்ணாகுளம் வடக்கு ரயில்வே மேம்பாலத்தில் லக்ஷ்மி மேனனுடன் வந்தவர்கள் அந்த ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்குதல் நடத்தியதாக புகார் அளிக்கப்பட்டது. கடத்தப்பட்டு தாக்கப்பட்ட ஆலுவாவை சேர்ந்த ஐடி ஊழியர் அளித்த புகாரின் அடிப்படையில் லக்ஷ்மி மேனன் மற்றும் 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட மிதுன், அனீஷ் மற்றும் சோனமோல் ஆகிய 3 பேர் ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நடிகை லக்ஷ்மி மேனனின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆனது. தலைமறைவாக உள்ள லக்ஷ்மி மேனனை கைது செய்ய போலீசார் தீவிர வேட்டையில் இறங்கினர். இது குறித்து எர்ணாகுளம் வடக்கு போலீசார் கூறும்போது, நடிகை லக்ஷ்மி மேனன் மற்றும் 3 பேர் ஐடி ஊழியர் மற்றும் அவரது நண்பர்களை காரில் பின்தொடர்ந்து பாலத்தில் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அங்கு அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அவர்கள் ஐடி ஊழியரை வலுக்கட்டாயமாக தங்கள் காரில் இழுத்து கொண்டு வேகமாக ஏற்றினர். இதனை அடுத்து பரவூரில் உள்ள வெடிமாறா சந்திப்பில் இறக்கிவிடப்படும் வரை அவர்கள் ஐடி ஊழியரை காரில் வைத்து கடுமையாக தாக்கினர் என்று தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே இந்த வழக்கில் போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முன்ஜாமீன் கேட்டு நடிகை லக்ஷ்மி மேனன் தரப்பில் கேரள உயர்நீதிமன்றத்தை நாடினர். இதை விசாரித்த கேரள உயர்நீதிமன்ற நீதிபதி பெட்ரிகுரியன் தாமஸ் வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை லக்ஷ்மி மேனனை கைது செய்யக்கூடாது என்று இடைக்கால உத்தரவையும் பிறப்பித்திருந்தார்.